கல்யாணத்துக்கு போனாலும் எதுக்கு போனாலுமே ரொம்ப யோசிப்பேன் அந்த இடத்துல. ஏன் அவங்க வீட்டுக்காரர் வரல, என்ன ஏது, எல்லாம் ஃபேமிலியாக வருவாங்க. அதனால சில டைம் போனால் போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். நான் நிறைய பேருக்கு தெரியாதா? நிறைய பேருக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் தெரிஞ்சு என்னப்பா பண்ண போகிறாங்க, கொஞ்சமாக அப்படியே சோகமாக இருக்கிற மாதிரி. ஐயோ பாவம். டெய்லி சின்ன வந்து கால் அம்மிக்கு விட்டுன்னு இருப்பான். டெய்லி பெயின் கில்லர் மாத்திரை போடுவேன். பெரியவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை சொல்லிட்டு தண்ணி கேன் போட போயிட்டான். சின்ன பையன் அதுக்கப்புறம் கொஞ்சம் லீவில் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு லீவ் விட்றாங்க பார்த்தீங்களா, அப்போ தண்ணி கம்பெனிக்கு வேலைக்கு போவான். போயிட்டு அங்கே காலையில் போனான்னா நைட்டு தான் வருவான். ஃபுல்லாக ஈரமாக ஆகிட்டு வருவான் அந்த தண்ணி கேனில் பிடிச்சி கொடுக்கறது. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு என்னைக்காச்சும் தோணிருக்காக்கா, ரெஸ்ட் எடுக்கலாம், ஓடிக்கிட்டே இருக்கோமே, பல வருஷமாக வேலை பார்த்துட்டே இருக்கோமே? இப்போ தான் தோணுது. இப்போ தான் ஏன்னா உடம்பு கொஞ்சம் சரியில்லை. இப்போ நடுவில் கொஞ்சம் ரொம்ப முடியாமல் ஆகி ஐசியூ வார்டில் இருந்தேன். நிறைய பிறந்த நாளைக்கு எங்கள் பசங்களுக்கு துணி எடுத்து கொடுத்தது கிடையாது. ஏன்னா வர வருமானத்தை வச்சு வாடகை கட்டுறதும் சாப்பாடு செலவு பார்க்குறதும் நான் போகிற வர செலவு பார்க்குறதும் அவங்களுக்கு தேவையான ஸ்கூலுக்கு அது மட்டும் தான் பார்த்துருக்குறேன். சில பிறந்த நாளைக்கு, சில தீபாவளிக்கு, சில பொங்கலுக்கெல்லாம் நான் அப்பா இல்லை, அப்பா இருந்துருந்தா நல்லா இருந்திருக்குமே. ஒரு சண்டை போடுற மாதிரி நடந்துக்குவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். எப்படி அது ஒரு ஃபீலிங்ஸ் தானே, அதெல்லாம் இருக்கும். ஆனால் என் முன்னாடி இல்லை அவர் திருப்பி வருவாருன்னு ஒரு நம்பிக்கை வச்சுருந்தீங்களா? அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ வரமாட்டார். அவர் ரத்தம் இப்போ ஓட்டம் இருக்குது. அவர் ரத்தம் கொஞ்சம் சுருங்கும் பார்த்தீங்களா, அப்போ வருவார். நான் இல்லைனாலும் என் பசங்களுக்கு நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். என்னைக்குன்னா வந்து உன்னை வந்து பார்த்தாலோ பேசினாரோ நீ அவருக்கு மரியாதை கொடுத்து அவரை நீ. இப்போ 10 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகிட்டு. 10-15 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். குழந்தை இல்லைன்னா அதை எவ்வளோ பேசுவாங்க பாவம். அது எப்படின்னு நம்ம அதனால கோயிலுக்கெல்லாம் போனேன்னா வேண்டிக்குவேன். நீங்கள் அவங்களுக்காக? ஆமாம் ஆமாம். அந்த பொண்ணுனாச்சும் அவர் நல்லபடியாக பார்த்துக்கினா போதும். Presta Premium Women's Wear. Let your body love it. டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. எனக்கு என்னன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி இருந்துச்சு, அதை உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த டைமில் உங்கள் குழந்தைங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சா? ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு அப்பா முகம் நல்லா பார்த்து வளர்ந்த ஒரு டைம். அப்போ அவங்களோட மனநிலைமை எப்படி? அவன் அப்பையிலேருந்தே அவங்கள கேர் பண்ண மாட்டான். இப்போ இது பண்ணதுலேருந்து அம்மா தான் என் கூடயே தான் இருந்தாங்கப்பா. அதனால் என்ன அவரு எப்படின்னா வருவார், பார்ப்பார், எங்கள் கூட வெளியில் வருவார் போவார், அப்புறம் அவங்க வீட்டாண்ட போயிடுவார். ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு எல்லாமே அங்கே இருக்கிறனால நம்ம கூட இருந்துட்டு அப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவார் அவர் அங்கே. அதனால ஆம்பளை பசங்களுக்கு மெயினாக அப்பாவோட ஒரு கனெக்ஷன் பயங்கரமாக இருக்கும். பெரியவனுக்கு அது சுத்தமாக செட் ஆகாது. ஏன்னா வீட்டுக்கு வருவார், அம்மா வீட்டுக்கு வருவார், என்ன ஏதுன்னு கேட்க மாட்டார். சாப்பிட்டியா சாப்பிட்லையா எதுவும் கேட்க மாட்டார். வண்டியில் வச்சு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டு போயிடுவார். ஆனால் மீதி எல்லாம் நான் பார்க்குறதெல்லாம் இதை வாங்கணும் அதை வாங்கணும் இதை செய்யணும் அப்படின்னு நான் கேர் எடுத்து பார்க்கும்போது அது அவனுக்கு அப்பத்துலேருந்து. அப்பாட்ட கேட்க மாட்டாங்களோ பசங்களும், இது வேணும் அது வேணும் ஸ்கூலுக்கு தேவையான? நான் தான் என்கிட்ட சொன்னாங்கன்னா நான் தான் கேட்பேன். நான் டைரக்டா அப்பா இப்போ நம்மலாம் அப்பா சின்னவன் ரொம்ப ரொம்ப இதுவா இருப்பான். சின்னவன் ரொம்ப இதுவா இருப்பான். சின்னவன் கேட்டதெல்லாம் உடனே அது 1 நாள் 2 நாள்ல கிடச்சிடும். 1 நாள் 2 நாள்ல வண்டியில் உட்கார வச்சு கூட்டின்னு போய் வாங்கி வந்து கொடுத்துருவார். நான் இல்லைன்னா கூட, நான் வேலைக்கு போயிட்டேன்னா கூட கூட்டின்னு போய் வாங்கி கொடுத்துருவார். இப்போ அந்த ஒரு பிரிவு வந்து குழந்தைங்களால ஏற்றுக்க முடிஞ்சிச்சா? குழந்தைங்கள அந்த அளவுக்கு நான் யோசிக்க விடல. ரொம்ப அந்தந்த வேலையை அவங்கவுங்க செஞ்சிடணும். அவங்க வராங்க வரல எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி நம்ம ஃபோன் பண்ணி அங்கே பிளாக் லிஸ்ட்டு போட்டாச்சுன்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பசங்களை வந்து அந்த அளவுக்கு, ஏன்னா நான் அந்த கஷ்டப்பட்டிருக்கேன்ல சின்ன வயசில், அம்மா இல்லாத அப்பா இல்லாத அந்த மாதிரி வருத்தம்லாம் படக்கூடாது நான் இருக்கும்போது அப்படின்ற இதில் எடுத்துகிட்டு வந்து சாயங்காலம் ஆனால் எங்கன்னா பார்க்குக்கு போயிடுவோம், வெளியே உட்காந்து விளையாடுவோம். ஆமாம், வெளியில் உட்காந்து அங்கே ரோட்ல எல்லாம் விளையாடுவோம். அது அப்படியே மைண்டு கொஞ்சம் மாற்றி சரி பண்ணிட்டேன். ஆனால் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு கஷ்டமா இல்லையா தனியாக வந்து ஒரு ஃபேமிலியை வந்து பார்த்துக்கிறது, கூட ஒரு சப்போர்ட் இருந்தால் நல்லா இருந்துச்சு? எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அவர் போன உடனே நம்ம தான் பார்க்கணும் அப்படின்றது. அதனால் அது மனசில் நான் வந்து வச்சுக்கிட்டு நாளைக்கு என்ன நம்மளுக்கு செலவுக்கு வேணும், இன்றைக்கின்னா நம்மளுக்கு என்ன செலவு வேணுன்றதை நான் அதை ரெடி பண்ணி இது பண்ணிக்குவேன். அவ்வளோதான். இல்லை ஃபினான்ஷியலி இல்லைக்கா, ஒரு குடும்பமா வந்து ஒரு சேர்ந்து இருந்தால் நம்ம இப்போ அதெல்லாம் வந்து யாருன்னா வந்து எங்கள் வீட்டில் இருந்தெல்லாம் வந்து பத்திரிக்கை வச்சாங்கன்னா நல்லா ரொம்ப யோசிப்பேன் போகிறதுக்கு, கல்யாணத்துக்கு போகிறதுக்கு. ஆமாம், கல்யாணத்துக்கு போனாலும் எதுக்கு போனாலுமே ரொம்ப யோசிப்பேன் அந்த இடத்துல. ஏன் அவங்க வீட்டுக்காரர் வரல, என்ன ஏது, எல்லாம் ஃபேமிலியாக வருவாங்க. அதனால் சில டைம் போனால் போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். நான்
அது அவங்க நம்மள்ட்ட எப்படி நடந்துருந்துருக்குறாங்கன்றத வச்சு நான் போக மாட்டேன். இப்போ எங்கள் ரொம்ப சொந்தம் அப்படின்னா நான் போயிட்டு வந்துடுவேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்னோடய இது என்னென்னு அவங்களுக்கு தெரியாத போயிட்டு வந்துடுவேன். மற்ற கொஞ்சம் தூரத்து சொந்தம்னா போக மாட்டேன். இன்னும் நிறைய பேருக்கு தெரியாதா? நிறைய பேருக்கு தெரியாது எங்கள் வீட்டில் தனியாக இருக்கிற பசங்களை வச்சிட்ருக்கேன்னு தெரியாது. தெரிஞ்சு என்னப்பா பண்ண போகிறாங்க, கொஞ்சமாக அப்படியே சோகமாக இருக்கிற மாதிரி, ஐயோ பாவம் அப்படின்னு நம்ம மேலே இது பண்ணுவாங்க. எதுக்கு அது யார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க மாட்டேன் நான் போயிட்டு. ஆனா நீங்க இன்னமும் அந்த நம்பிக்கையிலே இருக்கீங்களேக்கா, அதுவுமே ஒரு பக்கம் எங்களுக்கு அது கஷ்டமா இருக்கு என் உடம்பு வெயிட் ஏற ஏற அதுவும் இன்னும் ஜாஸ்தியாக ஏறுது. எப்படி இன்னும் பல வருஷம் ஆயிடுச்சு, 14 வருஷம் ஆயிடுச்சா? ஆமா. என்ன நம்பிக்கையில இருக்கீங்க? ஏன்னா போய் 2 வருஷத்துலயே அவர் பிளாக் பண்ணிட்டாரு. நம்பிக்கைலாம் யார் மேலேயும் நம்பிக்கை வேணாப்பா, ஃபஸ்ட்டு என் மேலே நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன், அவ்வளோதான்ப்பா. இல்ல அவர் திருப்பி வருவாருன்னு ஒரு நம்பிக்கை வச்சிருந்தீங்களா? அதை கேட்குறேன். அவர் திரும்பி வருவாருன்ற நம்பிக்கையை எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வரமாட்டார், நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ வரமாட்டார். அவர் ரத்தம் இப்போ ஓட்டம் இருக்குது, அவர் ரத்தம் கொஞ்சம் சுருங்கும் பார்த்தீங்களா, அப்போ வருவார். அப்போது என் பசங்க இருக்காங்க, நான் இல்லைனாலும் என் பசங்களுக்கு நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். என்னைக்குனா வந்து உன்னை வந்து பார்த்தாலோ பேசினாரோ நீ அவருக்கு மரியாதை கொடுத்து அவரை நீ பார்த்துன்னு தான் ஆகணும். என்றைக்கோ ஒரு நாள் உங்கள் அம்மாவை அவர் சந்தோஷமாக வச்சு பார்த்துருந்துருக்கிறாரு, உன்னையும் சந்தோஷமாக பார்த்துருக்கிறாரு. அந்த கடனை தீர்த்துடு, அவ்வளோதான். ஆனால் தெரியல, உங்கள் நம்பிக்கை தான் அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதான்ப்பா உண்மை. இப்போ எப்படி காலகட்டங்களை எப்படி போகுதுன்னு தெரியாது, ஆனால் இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ரீசெண்டாக சமீபத்தில் தான் உங்கள்கிட்ட கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் பேசினாரா? முந்தநாத்த இன்னும் கால் பண்ணி நாங்கள் பேசினோம், நானும் பசங்களாம் கலாச்சின்னு. பேசுனீங்களா? என்ன சொல்றீங்க? நீங்களே நான் தான் ஷோ பாருப்பா அப்படின்னு சொல்லாட்டு கால் பண்ணேன். நீங்களே கால் பண்ணி ஷோவை பாருங்கன்னு சொன்னீங்களா? ஷோவை பாருங்கன்னு சொல்ல, அவர் பார்த்தாரா பார்க்கலன்னு எனக்கு தெரியணும்ல. பார்த்துருந்தாருன்னா ஏன்னா வேற எதுனா ஒரு மாதிரியே கிண்டலா என்ன பேசியிருப்பாரு. பார்க்காம இருந்தாலும் சொல்லுங்க, என்னங்க நான் குடும்பத்தில் இருக்கேங்க, ஃபேமிலியில் இருக்கேன், அப்போ நான் நடுத்தரில் இருக்கிறோம் அப்படின்ட்டேன். அப்படி கேட்டிங்களா? நானும் குடும்பத்துல தான் இருக்கேன், எனக்கு 2 ஆம்பளை பசங்க இருக்காங்க அப்படின்ட்டு. என்னங்க நீங்க ஏதோ வந்து இந்த எக்ஸ் லவர்ஸ் மீட் பண்ணா பேசிப்பாங்களே அந்த மாதிரி இல்ல பேசிருக்கீங்க? ஐயோ மூண்டாலாம் சிரிச்சுட்டு இருந்தாங்க வீட்டுல, பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு. அப்ப கால் பண்ணி பேசுனாரு. என்ன பேசினாரு? பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனைனா? எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. என்ன சொன்னாரு? அப்புறம் பார்த்தாருன்னு சொன்னாரா? அதை பத்திலாம் நான் பேசவே இல்லை. அவர் பார்த்துருப்பாரு, பார்க்காமலாம் இருக்க மாட்டாரு. அவருக்கு கில்ட்டாலாம் ஆகாதா? அது கஷ்டப்படலாம் அவர் யோசிக்கணும்ல, அவர் யோசிப்பாருல. தனியா உட்காந்தா எப்பயுமே எல்லாம் ஒன்னா இருப்பாங்க, தனியா இருக்கும் போது யோசிப்பாரு. அவருக்கும் கொஞ்சம் வேலை கொடுப்போம். அவங்களுக்கு அங்க பசங்களாம் இருக்கா? இல்லப்பா. ஆனா நாங்க பார்த்தோம் ஒரு இன்டர்வியூல, நீங்க வந்து அவங்களுக்காகவும் இன்னும் நல்லது நினைச்சு அவங்களுக்காக அந்த பொண்ணுக்காக இன்னும் ஃபீல் பண்றீங்க. இதெல்லாம் வந்து எந்த பொண்ணாலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுல்ல. இப்போ நான் சந்தோஷத்தை அனுபவிச்சது இப்போ எவ்வளோ இதுவாக இருக்கேன், அப்போ என்னோட இப்போ டபுள் மடங்கு அந்த பொண்ணு கூட இருக்காரு. அப்போ அது யோசிக்கிற வேண்டிய விஷயம் இல்லை. தனியாக இருந்தால் கூட சரி பரவாயில்லலாம், கூட இருக்கும்போது எவ்வளோ பேர் என்னென்ன ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. 4 வருஷம் பாப்பா இல்லாத இருக்கும்போதே என்னை பேசினாங்க. உங்கள் ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்கிறது 4 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 10 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகிட்டு, 10-15 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். குழந்தை இல்லைன்னா அதை எவ்வளோ பேசுவாங்க பாவம். அது எப்படின்னு நம்மளுக்கு சொல்ல தேவையில்ல, அதெல்லாம் நானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன். அதனால கோயிலுக்கெல்லாம் போனேன்னா வேண்டிக்குவேன். நீங்கள் அவங்களுக்காக வேண்டுவீங்களா? ஆமாம். எப்படி கோவம் வராது? அவர் தான் தப்பு செஞ்சுட்டு போனாரு. அந்த பொண்ணு தப்பு செய்யலைல்ல, அந்த பொண்ணு நல்லது நினச்சி தானே வந்துட்டு இருக்கோம். அப்போ அதுவும் நம்மள மாதிரி ஒரு பொண்ணு தானே. அதுவும் இல்ல அவங்க நினைச்சிருந்தா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க விட்டு கொடுத்துருக்கலாம்ல. அது எப்படி விட்டு கொடுப்பாங்க? கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அப்புறம் நம்ம போய் எதுக்கு நம்ம போனோம்? நம்மளுக்கு தான், எனக்கு தான் 2 பையன் இருக்காங்களே, அப்புறம் எதுக்கு அவங்கள போய் சும்மா நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கினேன்? அவரு போயிட்டாரு. இல்ல நீங்க பண்ண வேணாம். நீங்க ஒருவேளை எக்ஸாம்பிளுக்கு இருங்க, நான் உங்க பேச்சுக்கு வரேன். அந்த பாப்பாவை கல்யாணம் பண்ணினாரு, அது தெரிஞ்சு போயிடுச்சு. அது எனக்கு விட்டு கொடுத்துட்டு போயிடுச்சுன்னா அந்த பொண்ணு லைஃப் என்ன ஆகும்? அதுவும் நல்லா படிச்ச பொண்ணு, நல்லா அழகா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், பார்த்துருக்கேன், பிடிக்குமா? அந்த மாதிரி இருக்கிற பொண்ணு சரி, அதுவும் நிறைய லைஃப்பில் எதிர்பார்த்துட்டு வந்திருக்கோம். நான் எதிர்பார்த்தது ஒன்றே ஒன்று, என்னன்னா எல்லா உருவமும் எங்கள் வீட்டுக்கார உருவம் தான் எனக்கு அப்படின்ட்டு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு எல்லாருமே இருக்காங்க, பட் அது ஆனால் கல்யாணம் பண்ணியிருக்கு.
அவர் அந்த பொண்ணுனாச்சும் அவர் நல்லபடியாக பார்த்துக்கினா போதும், எந்த குறையும் இல்லாமல் அந்த பொண்ணு நல்லபடியாக பார்த்துக்கினா போதும். இப்போ பசங்க உங்களுக்கு ஏதாச்சும், என்ன 2மே ஆம்பளை பசங்கன்றதுனால கண்டிப்பாக வந்து அம்மா கஷ்டப்படுறாங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு தான் பண்ணியிருக்காங்களா? அது வந்து எங்கள் சின்னவனுக்கு அவ்வளோ தெளிவாக இல்லை. அப்புறம் தான் அவன் ஃபஸ்ட்டு பெரியவன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டான். ரொம்ப கஷ்டப்பட்டான். அம்மா டெய்லியும் சின்னவன் வந்து கால் அமுக்கி விட்டுன்னு இருப்பான். டெய்லி பெயின் கில்லர் மாத்திரை போடுவேன். டெய்லியும் அந்த தூக்கம் வராது வழியில். டெய்லியும் ஒரு 3 மாதம் 4 மாதம் தொடர்ந்து பெயின் கில்லர் மாத்திரை போட்டு தான் தூங்குவேன் நான். பெரியவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை சொல்லிட்டு தண்ணி கேன் போட போயிட்டான். டெய்லி 100 ரூபாய் சம்பளம். அவனுக்கு டிப்ஸு வர்றது 20 ரூபா 30 ரூபா வரும். அது அவன் வச்சுக்குவான். எனக்கு டெய்லி 100 ரூபாய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவான். அது எனக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு. அவன் அந்த 100 ரூபா கொடுக்கும்போது எனக்கு அது பஸ்ஸு செலவாயிடுச்சு. இப்போ கூட எங்கள் பெரிய பையன் போய் வேலைக்கு போயிட்டு வந்து எதனா காசு கொடுத்தானா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். நான் சம்பாதிக்கிறதுலாம் தெரியாது எனக்கு, ஆனால் அவனுக்கு கொடுத்தானுங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது சில நேரம்லாம் எடுத்து வச்சுருவேன், செலவு பண்ணக்கூடாது இதை வச்சுருக்கணுன்னு. அப்புறம் ஒரு சுச்சுவேஷனில் வரும்போது எடுத்து செலவு பண்ணிவிடுவேன். சின்ன பையன் அதுக்கப்புறம் கொஞ்சம் லீவில் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு லீவ் விட்றாங்க பார்த்தீங்களா, அப்போ தண்ணி கம்பெனிக்கு வேலைக்கு போவான். போயிட்டு அங்கே காலையில் போனான்னா நைட்டு தான் வருவான். ஃபுல்லாக ஈரமாக ஆகிட்டு வருவான், அந்த தண்ணி கேனில் பிடிச்சி கொடுக்குறது. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போல்லாம் வந்து யாரையும் திட்டவும் முடியாது, யாரையும் எதுவும் பேச முடியாது. சரி இந்த கஷ்டம் இன்னும் கொஞ்சம் மாறும், நாள் மாற இதுவும் கடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான். ஆனால் உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்குல்ல? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுப்பா. பசங்க இவ்வளோ கஷ்டம். நான் வந்து எதுக்கு சில விஷயம்லாம் அவாய்ட் பண்ணுவேன்னா, இவங்களுக்கு கொஞ்சம் நம்ம ஃபுல் சந்தோஷத்தை கொடுக்க முடியலனாலும் கொஞ்சனாச்சும் நம்ம கொடுக்கணுமே அப்படின்றதுனால வந்து நான் செய்வேன். ஆனால் இவங்க தண்ணி ஃபுல்லாக நனைஞ்சிட்டு வந்துட்டு காலெல்லாம் சேர்த்து புண்ணு வந்துடும். எங்கள் சின்ன பையனுக்கு அங்கே அந்த கெமிக்கல்லாம் போடுவாங்கள்ல தண்ணி கம்பெனியில், அதுலேயே சேர்த்து புண்ணெல்லாம் வந்துடும். கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில டைமுக்கெலாம் போகாத சொல்லிவிடுவேன். பெரியவன் தண்ணி கேன் போட்டுட்டு அப்புறம் இந்த வீடு காலி பண்ணுற வேலைக்கெலாம் கொஞ்சம் போவான். எதுனா ஒன்று பண்ணி எனக்கு 100-200 காசு கொடுத்துன்னு இருந்தான். அதை வச்சு வீட்டில் அப்படியே லாக்டவுன்லேயே நாங்கள் சந்தோஷமாக 3 பேர் சந்தோஷமாக தான் இருந்தோம். அப்போலாம் அந்த மைண்டு அந்த இதுவே வரல எங்களுக்கு, அப்படியே போயிட்டு இருந்தது. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சம்பாரிச்சு ஃபேமிலி பார்க்கறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த காலகட்டத்தில். நீங்க தனியா ஒரு விமனா என்னெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த ஃபேமிலி இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்தீங்க? என் பசங்க எதுனா கேட்பாங்க என்கிட்ட, அம்மா இது வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், அப்பா இன்றைக்கி தானே கேட்டிருக்கேன், எனக்கு 1 வாரம் டைம் கொடுன்னுவேன். ஏம்மா 1 வாரம் டைமு, பட்ஜெட் அவ்வளோவா இல்லையா? என்ன கேட்பாங்க, என்ன கேட்டிருப்பாங்க? அப்படி ஷூ கேட்பாங்க, ட்ரெஸ்ஸு கேட்பாங்க, அப்புறம் வேறு எதுனா இந்த கையிலலாம் போடுறாங்களா அதெல்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி எதுனா கேட்பாங்க. அப்போல்லாம் அது சொல்லுவேன் நான், கொஞ்சம் டைம் கொடுப்பேன், ஒரு 2 நாள் 3 நாள். பட்ஜெட்டு கம்மியாக இருந்தால் 3-4 நாள், பட்ஜெட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் 1 வாரம் ஆகும் இது வாங்கி தரதுக்கு. ஏம்மா அவ்வளோ ஒரு நாள் அப்படின்னா, பா உடனே கேட்ட பொருள் உடனே கிடச்சிச்சின்னா அதோட கஷ்டம் என்னென்னு நம்மளுக்கு தெரியாதுப்பா, கொஞ்சம் டைம் கொடுத்து நான் வாங்கி தந்துடுறேன், அப்போ அதோட கஷ்டம் என்னென்னு தெரியும் அப்படின்னு. ஏம்மா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னுவேன். நீ கேட்குறதுக்கு சேச்ச நான் இருக்கேன், ஆனால் நான் கேட்குறதுக்கு யாருமே இல்லைடா அப்படின்ற இது நான் சொல்லுவேன். அதனால் கொஞ்சம் டைம் கொடுப்பா, நான் வாங்கி தரேன் அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு என்னைக்காச்சும் தோணியிருக்காக்கா, ரெஸ்ட் எடுக்கலாம், ஓடிக்கிட்டே இருக்கோமே, பல வருஷமாக வேலை பார்த்துட்டே இருக்கோமே, நமக்கு யாராச்சும் வந்து நம்மளை பார்த்துக்கிட்டா நல்லா இருக்குமே, ஃபினான்ஷியலி நம்ம குடும்பத்தை பார்த்தா நல்லா? இப்போ தான் தோணுது. இப்போ தான், ஏன்னா உடம்பு கொஞ்சம் சரியில்லை. இப்போ நடுவில் கொஞ்சம் ரொம்ப முடியாமல் ஆகி ஐசியூ வார்டில் இருந்தேன். அப்போ எனக்கு தோணுச்சு, பசங்களை இன்னும் ஒரு 5 வருஷம் வரைக்கும்னாச்சும் அவங்கள நான் வந்து கொஞ்சம் லெவலுக்கு எடுத்துன்னு வந்துட்டு என்னோடய வேலையை நான் செஞ்சுக்கின்றேன்னா நான் இருக்கேன். அந்த மாதிரி அவங்க அந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்புறம் பசங்க பெரியவங்ககிட்ட பேசுவேன், சின்னவங்ககிட்ட பேசுறதோட பெரியவங்ககிட்ட தான் அந்த மாதிரி விஷயம்லாம் பேசுவேன். ஏன்னா நீ வந்து வேலைக்கு போயிட்டு இன்னும் நல்ல வேலையில் உட்காந்து ஒரு 10,000 ஒரு 15,000 அந்த மாதிரி எனக்கு சம்பாரித்து நீ கொடுத்துட்டேன்னா நான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடுவேன். ஏன்னா என்னால் முடியல அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறேன். பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லுவான். ஓகே. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் செய்கிற வேலையாக இருக்கட்டும், இப்போ ஃபினான்ஷியலியுமே 2மே, மென்டலி ஃபிசிக்கலி 2மே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும்ல இவ்வளோ வருஷத்தில். எதெல்லாம் நினச்சி நீங்கள் மனசை தேத்திப்பீங்க? ஓகே நம்ம ஓடணும், அடுத்த நாள் நாளைக்கு எழுந்துக்கணும். அது டெய்லியும் இருக்குது. இப்போ எனக்கு செலவுக்கு நாளைக்கு வேணும் அப்படின்னா நான் ஏதாச்சும் ரெடி பண்ணணும். காசு என்னோடய சேலரி வந்து அதுலேருந்து எடுத்து வைக்கணும், பார்த்து செலவு பண்ணணும். இது நாளைக்கு வேணும், இது நாளான்னைக்கு வேணும் அப்படின்ற மாதிரி. இப்போது நடுவில் வந்து கொஞ்சம் ஆட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபைனான்ஸ் கொஞ்சம் போட்டு வச்சுருந்தேன்.
கொஞ்சம் முன் காசு போட்டு கொஞ்சம் கடன் வாங்கி அதில் கொஞ்சம் வாங்கினனால கொஞ்சம் கடனாக இருக்குது. அதையும் சரி பண்ணி கட்டிட்டு வந்துன்னு இருக்கேன். இப்போ வேலைக்கு போகிறேன், அவ்வளோதான். 2 டைம் 3 டைம் வேலைக்கு போகிறேன். பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சில விஷயம்லாம் சாப்பாடு செலவு இது பண்ணிடுறேன். கேன்டீனுக்கு போகிறனால அங்கே இருக்கிற சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறனால எனக்கு அது கொஞ்சம் இதுவாக இருக்குது. இப்போ வந்து எல்லா அம்மாக்களுக்குமே இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். நமக்கு ஒரு விஷயம் வாங்கிக்கிறத தாண்டி இந்த காசை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு எதாவது வாங்கி தரலாமா, ஒரு சாப்பாடு வாங்கி தரலாமா, நமக்கு செலவு பண்ணதை தாண்டி நம்ம பசங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கும்ல. அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள், சின்ன சின்ன ஆசைகள் கூட நான் பண்ணாமல் என் குழந்தைங்களுக்காக பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன்? இன்னொரு நிறைய பிறந்த நாளைக்கு எங்கள் பசங்களுக்கு துணி எடுத்து கொடுத்தது கிடையாது. ஏன்னா வர வருமானத்தை வச்சு வாடகை கட்டுறதும் சாப்பாடு செலவு பார்க்குறதும் நான் போகிற வர செலவு பார்க்குறதும் அவங்களுக்கு தேவையான ஸ்கூலுக்கு அது மட்டும்தான் பார்த்துருக்குறேன். சில பிறந்த நாளைக்கு, சில தீபாவளிக்கு, சில பொங்கலுக்கெல்லாம் நான் துணி எடுத்து கொடுத்ததே கிடையாது. அது புரிஞ்சுப்பாங்களா? என் டக்குன்னு அதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ முடியாதுப்பா, அடுத்த வாட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னா அந்த டைமில் கொஞ்சம் பெரியவன் கொஞ்சம் இது பண்ணுவான், சின்னவன் ஃபுல்லாக இதுவாக ஆகிடுவான். பரவாயில்ல விடுங்கம்மா, இது அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறேன் அப்படின்வான். பசங்க எப்போல்லாம் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க, நம்ம அப்பா இல்லை, அப்பா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, ஒரு முன்னாடி பேரண்ட் ஃபீல் பண்ணது என் முன்னாடி சண்டை போடுற மாதிரி நடந்துக்குவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். எப்படி அது ஒரு ஃபீலிங்ஸ் தானே, அதெல்லாம் இருக்கும். ஆனால் என் முன்னாடி காட்டிக்க மாட்டாங்க. என் முன்னாடி மட்டும் திட்டுவாங்க. அவர் வரட்டும், அவர் வந்து அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுவாங்க. ஆனால் நான் சொல்லி அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, மரியாதையில் அதெல்லாம் நடந்துக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறேன். என்னெல்லாம் பண்ணுவாங்க இப்போ அப்பா மேலே டக்குன்னு கோவம் வந்துருச்சு அப்படின்னா? பின்னாடி தான் கோவம் வர மாதிரி, ஆனால் நேரில் பார்த்தா போய் நல்லதனமாக பேசிட்டு வர ஸ்டேஜில் இருப்பாங்க. பசங்கள்கிட்டயாச்சும் பேசுவாரா? பேச மாட்டார். தமிழ் அரசன் பேசுகிறேன்னு சொன்னதுக்கு யாருன்னு எனக்கு தெரியாது பண்ணிட்டாரு முந்தானத்து ஃபோன் பண்ணி பேசும்போது. ஒருவேளை அவங்க அப்படிலாம் பேசுனதுனால தான் எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குதா என்னன்னு தெரியுது. அந்த நம்ம இன்னும் நல்லா பெட்டராக வரணும் அப்படின்னு தோணுதா என்னன்னு எனக்கு தெரியல. என்னதான் இருந்தாலும் பசங்க வந்து வெளியே காமிச்சிக்க மாட்டாங்கல்ல, உள்ளுக்குள்ள ஒரு கஷ்டம் இருக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசிக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன்லாம் வரும்ல, அப்பா பற்றின கான்வர்சேஷன்லாம் வரும்ல. சில பேர்கிட்டலாம் அவங்க அப்பா இது வாங்கி கொடுத்துருக்காரு, அவங்க அப்பா இது செய்கிறாருன்னு வந்து சொல்லுவார். அப்பா அவங்களுக்கு இருக்காங்க, செய்கிறாங்க, நமக்கு நான் இருக்கேன்ல, என்ன வேணும், சரி பொறுமையாக செஞ்சுக்கலாம், அவ்வளோதான். முடிஞ்சால் நான் வாங்கி தரேன், இல்லையா நீ நல்லா படித்து வேலைக்கு போயிட்டு நீ வாங்கு, அவ்வளோதான். அந்த பொருள் வாங்குறதுக்கு நான் தான் வாங்கணும், நீ தான் வாங்கணும், அப்பா தான் வந்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா படித்து சம்பாரிச்சோம்னா அந்த பொருள் வாங்கிக்கலாம். உங்க ஹஸ்பண்ட் மறுமணம் பண்ணிக்கிட்டாங்க, உங்களுக்கு வந்து 2வது திருமணம் பண்ணிக்கணும் அந்த ஒரு மைண்ட் செட் எதுவுமே வந்தது இல்லை? 2வது திருமணம்லாம் நான் யோசிச்செல்லாம் பார்த்ததில்லை. நீங்களும் கடந்து போயிருக்கலாம்ல, அந்த ஒரு நபரை கடந்து உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை நிறைய. நான் வந்து இந்த இதுலலாம் நிறைய வீடியோஸ்லாம் நிறைய பார்க்குறேன்ல, அதனால அந்த இதெல்லாம் எனக்கு தாட்லாம் இல்லை. அந்த மாதிரி தாட்லாம் இல்லாத நம்ம இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து நம்மளுக்குள்ளே வச்சு நம்ம ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக பண்ணிட்டு போகலாம். அவங்களும் நாளைக்கு வந்து எதனா கேள்வி கேட்பாங்க, எதனா சந்தேகம் பிடிப்பாங்க, எதனா பிரச்சனை பண்ணுவாங்க. பசங்க எதுக்கு நம்ம இன்னொருத்தர் தேடி போனோம்னால அவங்களும் இதே மாதிரியே இருப்பாங்கன்றது என்ன இருக்கு? எதுக்கு வேஸ்டா வேணாம் அப்படின்ட்டு அது அந்த இதெல்லாம் டாட்லாம் போல. கூட இருக்கிறவங்களுக்கு கூடலாம் நம்ம ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக தள்ளிட்டு போயிடலாம். இப்போ ஆனால் ஒரு 14 வருஷம் ஆயிடுச்சு நீங்க பிரிஞ்சு. ஆனா இனிஷியலா வந்து தனியா இருந்திருப்பீங்கல்ல, தனியா வந்து அந்த ஐசெஃப் வேலைக்கு போனோம் பார்த்தீங்களா, அங்கே ஒரு கேங் செட் ஒரு 250 பேர் எனக்கு கிடச்சிட்டாங்கன்னும் போது அந்த ஃபீல்டுக்குள்ளேயே இருந்தனால எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் எதுவும் வரல. ஃபீலிங்ஸ்னு வரலன்னா சாயங்காலம் ஆனால் உட்காந்து ஒன்றா அழுதுருக்கேன், இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டே அது நியாயமா அப்படின்னு சொல்லி ஒன்றா அழுதுருக்கேன். கண்டி அந்த இடத்துக்கு போனால் ஃபுல்லாக நான் சேஞ்ச் ஆகிடுவேன், மைண்டை ரிலீஃப் ஆகிடுவேன். எல்லாரும் கூட பேசுறது, ஒரு 10-15 பேர் கூட உட்காந்து நான் சாப்பிட்டேன். எல்லாரும் என் கூட வந்துடுவாங்க, ஜாயிண்ட் ஆகிடுவாங்க என் கூட. லக்ஷ்மி அக்கா வந்திருக்காங்க, நம்ம இடத்துக்கு நம்ம அங்கே போயிடலாம் அப்படி சொல்லி எல்லாரும் வந்துடுவாங்க. சாப்பிட்டு ஒரு 1/2 hour உட்காந்து படுத்து கலாச்சின்னு சிரிச்சின்னு பேசுறத அது ஒரு இதுவாகிடும். அதெல்லாம் வந்து வீட்டில் வந்து சொல்லிகிட்டு இருப்பேன், இந்த மாதிரி ஆச்சுப்பா, இந்த மாதிரி போச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் ஆனோன்னு படுத்து தூங்கிடுவோம். சில நாள்லாம் பேசுறது கூட கிடையாது, அவ்வளோ டயர்டாக இருப்பேன். அப்படியே வந்த உடனே தூங்கிடும். தூக்கத்துலலாம் எனக்கு வந்து எங்கள் சின்ன பையன் தோசை ஊட்டி விட்டுருக்கான், எழுப்பி தூக்கத்துலலாம் சாப்பாடு கொடுத்து சாப்பிடாம. ஆமாம், ஏன்னா காலைல ஏஞ்சிக்கணும்ல அம்மா வேலைக்கு போகிறதுக்குன்னு தூக்கத்துலலாம் சாப்பாடு ஊட்டி விட்டு ஏன்னா கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. அப்போ பார்த்ததுனோ இப்போ இது இவ்வளோ இதுவாக இருக்கிறேன். இப்போ அந்த ஷோலேயே ஒருத்தவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, ஒரு விமன் தனியாக இருக்கா அப்படின்னாலே தெரிஞ்சிச்சு, கணவர் இல்லை அப்படின்னாலே தப்பான அப்ரோச்சஸ்லாம் வரும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் நீ எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? எல்லாருமே இப்போ இது இன்ஸ்டாகிராமில் இதில் எல்லாமே இருக்கிறோம் இல்லைங்களா, அதிலெல்லாம் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. எப்படி நான் நார்மலாகவே எடுத்த உடனே ஒன்று மச்சின்
நம்ம ரொம்ப தெரிஞ்சவங்களா இருந்தால் மச்சின்னு கூப்பிடுவேன். கொஞ்சம் தூரத்தாக இருந்து அவங்க எப்படின்னா எது நம்மளுக்கு தெரியாது, நம்ம போய் பார்த்ததில்ல. அதனால நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் ஏதோ மெசேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவேன். அப்புறம் என் பையன்கிட்ட கேட்பேன், யார் பையங்க அப்படின்னா, உங்கள் ஃபாலோவர்ஸில் இருக்காங்கம்மா அப்படின்னு. எதனா பேடாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பிளாக் பண்ணிவிட்டு எடுத்துருப்பா நான் பண்ணிவிடுவேன். அப்படி இல்லை நம்ம குரூப்லலாம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அதோட அப்படியே நான் ஸ்டாப் பண்ணிவிடுவேன். திருப்பி போயிட்டு அவங்கள இதெல்லாம் பேசின்னு இருக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சவங்களே வந்து என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, என்னம்மாச்சி இவ்வளோ இதுவாக இருக்கிற, தனியாக இருக்கிற, எதனா ஒன்று இது பண்ணக்கூடாதா அப்படின்னு. அதுக்கெல்லாம் நான் செட் ஆக மாட்டேன் மச்சான், விட்டுரு மச்சான், அந்த கதையே வேணாம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணுவாங்களே, இன்னொரு மேரேஜ்க்கு சஜஸ்ட் இல்லை பண்ணிருக்காங்க? அதெல்லாம் நான் அவங்க எல்லாருமே விரும்புறது என்னென்னா, அவ இப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும், அவள் இப்படி எல்லோரும் கூட ஜாலியாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு என்னை இது பண்ணிவிடுவாங்க. ஆனா யாராவது கேட்டிருக்காங்களா உங்ககிட்ட, உங்க பர்சனலா ஒரு நபர் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு அது திருமணம் பண்ணிக்கிறேன்? நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேம்மா, குழந்தைங்கள நான் பார்த்துக்கிறேன், உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு அதில் சுத்தமாக இதில் அதை நான் ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிடுவேன், எனக்கு அதுக்கெலாம் நான் செட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவேன். உங்களுக்கு ஒரு வாட்டி கூட தோணலை? ஏன்னா நம்ம ஃபினான்ஷியலி கஷ்டப்படுறோம். ஒரு வாட்டிலாம் தோன்ற அளவுக்கு ஒன்றுமே அங்கே இல்லை. அதான் எல்லாமே ஒரே வாட்டி அங்கே தோணிச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் டைவெர்ட் ஆகிறதுக்கு விருப்பம் இல்லை. இப்போ வந்து ஃபுல்லாக என்னென்னா பசங்க, அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக பசங்க. என் பசங்களுக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது என்னோடய சிஸ்டர் பசங்க, அவ்வளோதான். அக்கா, நீங்கள் வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டாக வந்து இருந்திருக்கீங்க. என்னைக்காச்சும் உங்களுக்காக உங்கள் பசங்க வந்து சண்டை போட்டதோ, உங்களுக்காக வந்து உங்களை யாராவது இன்சல்ட் பண்ணாலோ, உங்களை பற்றி பின்னாடி தப்பாக பேசினாலோ, அதுக்காக சண்டை போட தருணம்லாம் நடந்திருக்கா? எங்கள் சின்ன பையன் ஒரு வாட்டி சண்டை போட்டிருக்கான். அவங்க பசங்களுக்குள்ளவே ஏதோ பேசிட்டு, என்னடா உங்கள் அம்மா இவ்வளோ குண்டா அசிங்கமாக இருக்கிறாங்க, உங்கள் சாப்பாட்டையும் சேர்த்து உங்கள் அம்மா சாப்பிட்ருவாங்களா என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கு இவனுக்கு கோவம் வந்து சண்டை போட்டு அடிச்சுட்டு வந்துட்டான். அப்புறம் அவங்க வீட்டிலேருந்து ஆள் வந்தாங்க என்னை பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த மாதிரிலாம் உங்கள் பையன் எதுக்கு எங்கள் பையனை அடித்தாங்க அப்படின்னு. ஏன்ப்பா அடிச்சேன்னா, இல்லைம்மா உன்னை இந்த மாதிரி சொல்கிறாங்கம்மா நல்லா அடித்தம்மா அப்படின்னு. அப்புறம் நான் சொல்லி அனுப்பிச்சேன், அவங்க சாப்பாட்டையும் சேர்த்து நான் சாப்பிட்டேன்னா அப்புறம் அவன் எப்படி அவங்க கூட விளாடுவான் பேசுவான், அப்படிலாம் பேசக்கூடாது, அப்படிலாம் சண்டை போடக்கூடாது, போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டேன். ஓகே, பசங்க எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறாங்க? ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்குல்ல, உங்களால் அதை தாங்கிக்க முடியும், உங்களை எதாவது பேசினாலும் நீங்கள் அதை ஈஸியாக எடுப்பீங்க. ஆனால் நம்ம அம்மா ஒன்று பேசுகிறாங்க, அவங்க ஈஸியாக எடுக்கிற அளவுக்கு நான் ஈஸியாக அவங்களுக்கு பதில் கொடுத்துருவேன். எதுவுமே வந்து போட்டு திணிக்காதீங்கன்னுடுவேன் ஃபஸ்ட்டு. எந்த ஒரு விஷயம் எங்கேருந்து வந்தாலும் அதை ஃபுல்லாக மைண்டுக்குள்ளே ஏற்றிக்காதீங்க. உங்களால் முடியல அப்படின்னா என்கிட்ட டக்குன்னு அதை ஷேர் பண்ணிவிடுங்க. அதுக்கு என்ன இதுவோ நான் சொல்லிடுறேன். எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்ந்த உள்ளே போய் நோண்டி எதுவும் யோசிக்காதீங்க, ரொம்ப உடம்பு சரியாமல் ஆகிடும், வேண்டாம், நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிவிடுங்க அப்படின்னுடுவேன். அது அவங்க என்கிட்ட ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க. யார்கிட்ட ஆமாம், இன்ஸ்டாகிராமில் யாருன்னா மெசேஜ் பண்ணால் கூட உடனே என்கிட்ட வந்து சொல்கிறாங்கம்மா இந்த மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்காங்கம்மான்ட்டு. ஆனால் இப்போ எல்லாருக்கும், இப்போ எல்லா காமெடியனுக்கு பின்னாடியும் ஒரு கதை ஒன்று இருக்கும், அவங்களுக்கு பின்னாடி ஒரு சோகம் ஒன்று இருக்கும், ஒரு அழகு ஒன்று இருக்கும். அப்படின்றப்போ நீங்கள் வந்து உங்கள் பசங்களுக்காக இருக்கட்டும், உங்களை சுற்றி இருக்க ஆட்களுக்காக ரொம்ப சந்தோஷமாக அவங்கள வச்சுக்கிறீங்க, நீங்களும் சந்தோஷமாக தன்னை காட்டிக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு பர்சனலாக இருக்கும்ல, உங்களோட கஷ்டமாக இருக்கலாம், இல்லை அழுகையாக இருக்கலாம், அதை நீங்கள் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க? என்ன பண்ணி சரி பண்ணுவீங்க உங்களை? என்ன நான் சரி பண்ணிக்கிறதா, நான் தனியாக இருக்கணும், தனியாக இருப்பேன். ஒரு 1 hour 1.5 hour நான் தனியாக இருந்து அதுலேருந்து கொஞ்சம் நான் ரிலீஃப் ஆகிற வரைக்கும் நான் தனியாக இருப்பேன். யார் கூடயும் பேச மாட்டேன், தனியாக இருப்பேன். ரூமு இருக்கிறனால இப்போ ரூமு ஃபஸ்ட்டு ஒரே ரூமு, அதனால கவுந்து அடித்து கம்முன்னு படுத்துடுவேன், அவ்வளோதான். எதையும் யோசிக்க மாட்டேன். அந்த ஒரு விஷயம் நடந்ததா, அது இனிமேல் நம்ம நடக்காத அளவுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்றனால அது கொஞ்சம் இதுவாக இருப்பேன். அந்த ஒரு நைட் எப்படி இருந்துச்சுக்கா? இப்போ அவர் திருமணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சு, அன்னைக்கு ஃபுல்லாக நான் தூங்கலைப்பா. 1 வாரம் ஆயிடுச்சுப்பா நான் தூங்கி. அவர் வந்து போனாலுமே நான் தூங்கலை, 1 வாரம் ஆயிடுச்சு தூங்கிலாம். என்ன பண்ணி சமாதானப்படுத்தி? திருவிழாக்கு எல்லாம், கோயில் திருவிழாக்கெல்லாம் போனேன்னா அவங்களெல்லாம் பார்த்தேன்னா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அவங்களோட சேர்ந்து பார்க்க. ஆமாம், அந்த இடத்துல நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப, அந்த இடத்துல காட்டிக்க மாட்டேன், ஆனால் வீட்டுக்கு வந்துட்டு எல்லாம் யோசிப்பேன். எப்படி இல்லை மாறிட்டாங்க ஜனங்களோட குணம், அவரோட குணம்லாம் எப்படி மாறிடுச்சு, அவ்வளோதான். லைஃப்ன்றது அவ்வளோதான் பழகுது. ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது, நம்ம அது எப்பயுமே அது ஒரு பொக்கிஷமாக தான் நம்ம பார்த்துக்கணும், நம்ம ஹர்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்கக்கூடாதுன்றது மட்டும் நான் இது பண்ணியிருக்கேன். எத்தனை வாட்டிக்கா பார்த்து? ஒரு 2 வாட்டி பார்த்துருப்பேன்ப்பா. 2 வாட்டி பார்த்ததும் திருப்பி இன்னொரு வாட்டி பார்க்கவே கூடாதுன்றனாலவே அந்த விஷயத்தை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பெண்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? எப்பயுமே ஒரு விஷயத்த வந்து ரொம்ப நேரம் யோசிக்க வேண்டாம்.
யோசிச்சிங்களா 2 நிமிஷம் 5 நிமிஷம் அவ்வளோதான் அதுக்கு டைமு முடிஞ்சிச்சு. தூக்கி தூரம் போட்டுட்டு நம்ம மெசேஜெலாம் வந்துச்சுன்னா டெலீட் பண்ணுறோம் பார்த்தீங்களா மெசேஜ், அந்த மாதிரி டெலீட் பண்ணிவிட்டு அடுத்த மெசேஜுக்கு என்ன பண்ணணுமோ அதை யோசித்து போயினே இருக்கணும். அவ்வளோதான். எதையும் போட்டு உள்ளுக்குள்ளே போட்டு திணிச்சிக்க கூடாது. ஒரே விஷயத்த போட்டு 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 நோண்டின்னு இருந்தோம்னா அப்போ என்னால் எத்தனையோ இடத்துல காயப்படுத்தியிருக்காங்கன்னு சொன்னல, அந்த இடத்துலலாம் என்னை உட்கார வச்சுருந்தா இந்நேரத்துலாம் நான் உங்கள் முன்னாடி வந்து உட்காந்து பேசியிருக்க மாட்டேன். எங்கன்னா ஒரு இடத்துல இன்னும் எங்கன்னா வீட்டோட எங்கன்னா தங்கி வேலை செஞ்சுன்னு இருந்திருப்பேன். அவ்வளோதான். அதனால் யாருமே சரி இடிஞ்சு போய் உட்கார வேண்டாம். அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். நாள் கடக்க கடக்க காலம் கடக்க கடக்க நம்மளுக்கும் மாறும். கண்டிப்பாக்கா. நீங்க இவ்வளோ நேரம் பேசினதே வந்து அவ்வளோ ஒரு மோட்டிவேட்டடாக இருந்துச்சு. நிறைய பெண்கள் ஏன்னா வந்து அந்த டாப்பிக்லேயே அவ்வளோ பேர் உடஞ்சி போய் லைஃபே எதுவும் இல்லை, கணவருக்கு அப்புறம் ஒன்றுமே இல்லை, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிருக்கீங்க. ஐ திங்க் விமன் வந்து இதை பார்த்து நிறைய கற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் வீடியோவை பார்த்து ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. தேங்க்யூ ஸோ மச். Presta Premium Women's Wear. Let your body love it. டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். Daily double roasted rava, the perfect rava.